பினாங்கில் 3 பெண்கள், 1 ஆண் மற்றும் 7 பிள்ளைகளை உட்படுத்திய ஒரு குடும்பம் ஒரு தொழிற்சாலையின் மேல்மாடியில் 2 மாதங்களாக குடியிருந்து வருகிறது. சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாத அவர்களின் அவல நிலை ஒரு நண்பர் மூலமாக வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தஸ்ரீ எஸ் சுந்தரராஜுவின் கவனத்துக்கு வந்தது. இந்நிலையில் அவர்கள் அங்கு தங்கியிருப்பது இடைஞ்சலாக இருப்பதாக கூறி அவர்களை வெளியேறுமாறு தொழிற்சாலை உரிமையாளர் வற்புறுத்தியுள்ளார். இதனால் எங்கு போவது என்று தெரியாமல் பரிதவித்த அக்குடும்பத்துக்கு டத்தோஸ்ரீ சுந்தரராஜு முயற்சியில் தற்காலிக நிவாரணம் கிடைத்துள்ளது. முன்னதாக சாப்பாட்டு தேவைகளுக்கு 500 ரிங்கேட் பணத்தை கொடுத்து உதவியவர் தங்குவதற்கும் சிறப்பு ஏற்பாட்டை செய்துள்ளார். அவ்வகையில் பக்கத்திலேயே 2 அறைகளை கொண்ட ஓர் அடுக்குமாடி வீடு சேவாபில்லி கொள்கை அடிப்படையில் உடனடியாக ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கான 1300 ரிங்கேட் முன்பணத்தையும் அவரே கட்டிவிட்டார். வீட்டு சாவி இன்று வெள்ளிக்கிழமை வழங்கப்படுகிறது. மாதம் 120 ரிங்கேட் வாடகையை கட்டி வந்தால் 15 வருடங்களில் வீடு அவர்களுக்கு சொந்தமாகிவிடும். கல்வி தடைப்பட்டுள்ள அந்த 7 மாணவர்களையும் சுங்கைபக்காப் தமிழ் பள்ளியில் சேர்க்கவும் ஏற்பாட்டை செய்திருப்பதாக டத்தோஸ்ரீ சுந்தரராஜு தெரிவித்தார். இந்த வீடு எடுத்து கொடுத்தோன்னே இனிமே எங்க அப்பா சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு. அவரோட மூஞ்சி பேசு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு. உதவி கிடைத்த அக்குடும்பம் ஒரு தந்தையைப் போல இருந்து டத்தோஸ்ரீ சுந்தரராஜு பரிவு காட்டியதாக நிகழ்ந்தது.